ஹாய் மாடியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ் வியூவர்ஸ். 2 நாளாக நம்ம பழமொழி சொல்லும் பாடம் போடலை. நான் இவன் பையன் வரல, ஏமாற்றிட்டான். சரி, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அப்படியே நேரடியாக வீடியோவில் போயிடுவோம். ஏன்னா பிகாஸ் டைம் இஸ் கோல்டு. இன்னும் ஒரு செகண்டையும் நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். அதனால தான் இன்றைக்கி 62 வயசு ஆனால் கூட ஏதோ நல்லதோ கெட்டதோ உங்கள் கூட நான் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு வாய்ப்பை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ, நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்ஸ்டா மற்றபடி சோஷியல் மீடியாவில் எல்லோரும் என் வீடியோ கொஞ்சம் நல்லா பார்க்க ஆரம்பிச்சிருக்குங்க. அதுக்கும் ஒரு தேங்க்ஸு. சரி, இப்போது இன்றைக்கி நாம் சொல்லக்கூடிய அந்த பழமொழி ப்ராவர்பு வாழ்க்கை பாடம் என்னென்னு பார்த்துடலாமா? ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னாக்க burn not your house to frighten the mouse away. புரியுதுங்களாக்க என்ன? அதாவது burn not your house, உங்கள் வீட்டை கொளுத்தாத. burn not your house. எதுக்காக? வாய்? ஏன்? எதுக்கு? எப்போ? எங்கே? கேள்வி கேட்கவே மாட்டீங்களே. அதுதான் இல்லையா உங்ககிட்ட. அது இருந்ததுன்னா ஏன் இந்தியா பிச்சைக்கார நாடாக இருக்குது? அதுதான் உங்ககிட்ட இல்லை, இருக்கணும். அதை தான் அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன், எதுக்கு, எப்போ கேள்வி கேட்டுக்கொண்டே இருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், burn not your house, burn not your house. உன் வீட்டை கொளுத்தாதே. எதற்காக? ஏன் உன் வீட்டை கொளுத்த கூடாது? அதை கொளுத்தி விட்றீங்க. கொளுத்தி நீ குடிச்சிட்டு வயிறு பிடிக்கிட்டு பொட்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் ரோட்டில் பிச்சை எடுக்கிற விட்றோம். உனக்கு எதுக்கிட்டா நாயே வீடு கொளுத்தி விட்ரு. அதை சும்மா கொளுத்தி விட்ற குடிசை வீடு தானே. உன் மூஞ்சிக்கு வீடுலாம் தேவையில்லை. உனக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அப்பாவுடைய டாஸ்மாக் இருக்குது. அங்கே போய் தூக்குடா, புறம்போங்க போடா, அங்கே போய் தூங்க. சரி, விஷயத்துக்கு வர. burn not your house, burn not your house. வீட்டை கொளுத்தாதே. எதற்காக? to frighten. to frighten. frightenனா என்னது? பயமுறுத்துறது. யாரை பயமுறுத்துறது? என்னையா? உன்னையா? உங்கள் அப்பனே ஆவாத்தாலையா? frighten, to frighten. to frighten the mouse away. மவுஸ்னா என்ன? கம்ப்யூட்டரில் பக்கத்தில் வேசினுங்கிறாங்களே மவுஸு, அதுவும் மவுஸ் தான். அதை எலின்னு சொல்லுவாங்க. எலி. மவுஸ்னா எலி. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அது அர்த்தம் புரிஞ்சிருக்கிறோமே. என்னது? burn not your house to frighten the mouse away. எலியை தோர்த்துறதுக்காக ஊட்ட கொளுத்தாதடா முண்டமே. எலியை தோர்த்துவதற்காக எவனாவது ஊட்ட கொளுத்துவாடா பைத்தியம்? அறிவு இருக்காடா உங்களுக்கு? நான் ஏன்டா உங்களை எப்போ பார்த்தாலும் இப்படியே திட்டினே இருக்கிறேன்? காலங்காலமாக திட்டுறேனே. அறிவு இருக்கா? முட்டாளே, கொஞ்சமாவது படி, கொஞ்சமாவது சிந்தி, ஐயா ஒரு அவர்னாஸுக்கு வா அப்படி சொல்கிறேன். எங்கேயாவது கேட்டு தொலைறீங்களா? சரி, அதான் burn not your house to frighten the mouse away. எலியை விரட்டுவதற்காக வீட்டை கொளுத்தாதே. இதுக்காக இது மாதிரி நிறைய பழமொழிகள் இருக்குது. மூட்டை பூச்சிக்கு பயந்துக்கிட்டு வீட்டை கொளுத்திட்டானுவான் இங்கே எலி. இந்த மாதிரி 1000 அப்படி மாற்றி மாற்றி உருட்டுன்னு உருட்டுவானுங்க. நம்மளாம் உருட்டலையா? இப்போ நான் உருட்டல. அப்படி தான் உருட்டுறது தான் எங்கள் வேலை. புரியுதா? இங்கே ஃப்ரீயாக கிடைக்கிறது உடனே அட்வைஸு. புரியுதா? அட்வைஸை வச்சுக்கிட்டு நீ ஒரு மயிறு பிடுங்க முடியாது. அட்வைஸ் உன்னை வாழ வைக்காது, அனுபவம் உன்னை வாழ வைக்கும். அனுபவம். ஒரு தையக்காரனுடைய அனுபவம் போய் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கோ. ஒரு செருப்பு தைக்கிறானே பாவம், வயிற்று பசிக்காக காலங்காலத்தால் இருந்து சாயங்காலம் வரைக்கும் தைக்கிறான். அது பரவாயில்ல, காலங்காலமாக தைக்கிறாங்க. காலங்காலமாக அவங்க அப்பா செருப்பு தைச்சார், அவங்க புள்ள செருப்பு தைச்சான், அப்புறம் அவங்க புள்ள இன்னைக்கு அவன் பேரன் தைச்சின்னுக்கிறான். இதாயா உலகம். அப்போ அந்த செருப்பு தைக்கிறானே அவனுடைய வழி என்ன எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தருடைய வழியை எடுத்துக்கோப்ப. ஒரு பிளம்பருடைய வழி, ஒரு எலக்ட்ரிஷியனுடைய வழி, எவ்வளோ பேர் இருக்கிறான். ஒரு டிரைவர், ஒரு பால்காரன், ஒரு போஸ்ட்மேன், எவ்வளோ பேர்ப்பா, எவ்வளோ தொழில் செய்கிறான். ஒரு மாடு மேய்க்கிறான், ஒரு ஆடு மேய்க்கிறான், ஒரு பன்னி மேய்க்கிறவன். ஒவ்வொருத்தருடைய வழியும் தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் அது வாழ்க்கை. மற்றவனுடைய வழி என்னன்னே தெரிஞ்சிக்காம அவனை நீ போட்டு வேலை வாங்கிறது, அவனை துன்புறுத்துறது, அவனுக்கு சோறே கொடுக்காம சம்பளமே கொடுக்காம வேலை வாங்கிறது என்னையா உங்கள் நாலேஜ்? கேட்டால் என்னமோ பண்பாடுன்ற கலாச்சாரன்ற. இதுதான் கலாச்சாரம்மா. ஒருத்தவனை கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி அவனுக்கு காயத்தை உருவாக்கி அவன் ரத்தத்தெல்லாம் அட்டை மாதிரி உறிஞ்சி கொடுத்துட்டு அவனுக்கு சம்பளம் கூட கொடுக்காம
ஆட்டையை போடுற வாழ்க்கைக்கு பேர் நாகரிகமா, பண்பாடா, கலாச்சாரமா? அதை போனாலே அதான் எலிக்கு பயந்து வீட்டை கொளுத்தியது போல இங்கே நிறைய விஷயங்கள் அப்படி தான் போய் கொண்டுருக்கிறது. அரசாங்கத்துக்கு பயந்து காலங்காலமாக கொத்தடிமையாக வாழ்ந்துன்னுக்குறான். காலங்காலமாக இன்னைக்கு நேற்று இல்லை, எங்கள் அப்பா காலத்துலேயும் அப்படி தான். எங்கள் அப்பாவுக்கு அப்பாவும் அப்படி தான். அவங்க அப்பாவுக்கு காலம் காலமாக இதனால போயினுக்குது. திருந்துங்களா, நான் திருந்த மாட்டீங்க வாலிப பசங்களை, இளைஞர்களே. உக்காந்து செல்ஃபோனை நோடின்னு மயிரை புடிங்கின்னு சிம் கார்டு வாங்கிக்கிறியா, செல்ஃபோனு வாங்கிக்கிறியா, லோனு வாங்கிக்கிறியா, மயிரை புடிங்கிக்கிறியா, வாயா. ஆமாம், பார்க்குக்கு போகலாம், பீச்சுக்கு போகலாம், கடலையை போடலாம், மயிரை போடலாம். ஒரு பிள்ளைய பீச்சிலே பெற்று அப்படியே குப்பை தொட்டில் போட்டு நீ இப்படி ஓடிடு, நான் அப்படி ஓடிடுறேன். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையா? மானம் கெட்டவர்களே. சரி, எலி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். எலிகளை வீட்டுக்கும் நாட்டுக்கும் எதிரி என்று கூறலாம். இந்த எலி இருக்க டேஞ்சர். என் சொந்த அனுபவம். என் வீட்டில் 2 வண்டி 3 வண்டி புக்ஸ் இருந்தது. ஆமாம், இப்போ இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு வண்டி புக்கை எலி காலி பண்ணிச்சு. ஆமாம், விலை தூண்டும், அங்கங்கே துணி போட்டு வச்சுருக்கோம். எல்லாம் காஸ்ட்லி புக், கஷ்டப்பட்டு எங்கெங்கேயோ போய் வாங்கிட்டு வந்தேன். மூர் மார்க்கெட்டு, அந்த மார்க்கெட்டு, இந்த மார்க்கெட்டு, எங்கெங்கெல்லாம் புக்கு கண்காட்சி நடத்துகிறானோ அங்கெல்லாம் போய் வாங்கிட்டு வருவேன். எல்லாத்தையும் துணி தூத்துச்சு. இங்கே நம்ம மாதிரி படிக்கிற புத்தகம் படிக்கிறவங்க வீட்டில் எலி இப்படி துணி தூத்துட்டுனா வயலை எடுத்துக்குவோம். வயல் இருக்குல்ல, வயல் அங்கேயும் அப்படி தான். பாவம், அவன் எங்கேயோ கடனை வாங்கி, தண்டலை வாங்கி, அதை வாங்கி, இதை வாங்கி பயிரை போட்டிருப்பான். ஒரு பக்கம் மழை வந்து அழிக்கும், ஒரு பக்கம் வெயில் வந்து சாவடிக்கும். இப்படி அவன் ஏதோ அந்த விவசாயத்தை பண்ணி ஓரளவுக்கு முன்னுக்கு வரலான்னா இந்த எலி உள்ளே புந்து மொத்தத்தையும் தின்னுடும், அழிச்சிடும். பட் டேஞ்சரஸ் வேலை அந்த எலி இருக்கான். அந்த எலியை வச்சு தான் பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் ஆராய்ச்சி பண்ணுறான். இப்போ நமக்கு ஏதாவது மருந்து மாத்திரை கீத்திரை ஏதாவது நமக்கு கொடுக்கணுன்னா முதல்ல எலிக்கு கொடுத்து தான் டெஸ்ட் பண்ணுவோம். எலிக்கு, குரங்குக்கு. ஆமாம், ஜுரத்துக்கு ஒரு மாத்திரை புதுசாக கண்டுபிடிக்கலான்னு வச்சுக்கேன், முதல்ல அதை எலிக்கு போட்டு பார்ப்போம். அது செத்துடுச்சுனாக்கா ஐயோ இதான் மனுஷனுக்கு கொடுக்கக்கூடாதுப்பா. இப்போல்லாம் நேரடியாகவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எலிலாம் இப்போ நாட் அவைலபிள். எலிக்கு பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. எலிகள் கிடைப்பதில்லை. ஆமாம், குரங்குகள் கிடைப்பதில்லை. எல்லாம் இவனுங்களை பார்த்து பயந்து எல்லாம் காட்டுக்குள்ளேயே இருக்குது. உங்கள் எதையோ போனால் நம்மளை அடிச்சு சாப்பிட்ருவானுங்க பாவனுங்கட்டு. இப்போ நேரடியாக இந்த பஸ் ஸ்டாண்டு அங்கே எங்கேன்னு பார்த்தாக்க இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு ஆம்னி கார் மாதிரி ஒன்று வச்சுருப்பானுங்க. ராத்திரியில் தூங்குறானுங்க பாரு பிச்சைக்கார பசங்க. இவங்களா லொட்டுக்குன்னு ஒருத்தன் காதை தடுப்பான், லொட்டுக்குன்னு கீழே இறங்க, லொட்டுக்குன்னு அவனை தூக்கி உள்ளே போய்ட்டு அப்படியே ஆஸ்பத்திரிக்கு எடுத்துன்னு போடுவானுங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, ப்ரைவேட் ஆஸ்பத்திரி, எந்த மயில் ஆஸ்பத்திரியும் எடுத்துன்னு போடுவான். அங்கே எடுத்துன்னு போய் கிட்னி மயில் மண்ணங்கட்டி எல்லாத்தையும் எடுத்துருவான். ஆனால் தானே ரயில்வே ஸ்டேஷனில் பஸ் ஸ்டாண்டில் அந்த மாதிரி கிடக்கிறதுக்கு இவனுக்கு பணம் அப்படி தூக்கின்னு போய் கிட்னி மயில் மண்ணங்கட்டி எல்லாத்தையும் எடுத்துருவான். அதுக்கப்புறம் சரி ஏதோ கொஞ்சம் சாதாரணமாக இருக்கானாக்கா அந்த இப்போ நான் சொன்னோம் பார்த்தியா ஊசி மருந்து, அதான் நம்ம எய்ட்ஸுக்கு போகிறது, அதுக்கு போகிறது, இதுக்கு போகிறது, ஏற்கனவே ஏதாவது கண்டுபிடிச்சி வச்சுருப்பானுங்கள, இவனுக்கு போட்டு பார்ப்பாங்க. ஒரு சினிமா படம் கூட ஒன்று இருக்குது. அந்த படம் ஈன்னு பேர். அந்த படம் சினிமா படம், ஒன்று பழைய படம். ஜீவா நடிச்சிருப்பார். ஜீவா, நயன்தாரா அந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். முதல்ல நயன்தாரா அறிமுகம் ஆன படம் ஐயான்னு ஒரு படத்தில், சரத்குமார் படத்தில் தான் அது அறிமுகம் ஆச்சு. அதுக்கு முன்னால் மலையாள படத்தில் நடிச்சதாக சொல்கிறாங்க. பட் அந்த ஈன்ற படத்தில் அந்த நயன்தாரா ஜீவா செம படம். முடிஞ்சால் போய் பாருங்கள். அதில் இப்போ நான் சொன்ன நாட்டில் தான் ஓடின்னு இருக்கிறோம். ஆமாம், எலி இந்த குரங்கெல்லாம் இப்போ நேரடியாக ஆராய்ச்சி பண்ணுறது, பிச்சைக்கார பசங்களை பிடிச்சின்னு போய் வச்சு நேரடியாக இவனுங்களே ஊசியை போட்டு அதை போட்டு முடிஞ்சால் கண்டுபிடிப்பான். எலியா கொண்டு போய் எலியா போச்சிடுவான். அப்படி தான் போயினுக்குது காலம். ஸோ எலிகளை வீட்டுக்கும் நாட்டுக்கும் எதிரி என்றே கூறலாம். சரியா? அடுத்தது, வீடுகளையும் அவற்றில் உள்ள பொருள்களையும் கடித்து குதறி பாழ்படுத்தி விடுகின்ற எலிகள் நாட்டுக்கு மக்களுக்கு உணவு கொடுக்குதில்லை. நாட்டு மக்களுக்கு உணவு கொடுக்குது. பயிர் செய்கிறானே, வயக்காடு, வயல், விவசாய நிலம், அங்கேயும் உள்ள பூந்து சும்மா விடுறதில்லை. அங்கேயும் பூந்து அவர் வேலையை காட்டுறார். எப்படி காட்டுறாருனாக்கா, உணவு அளிக்கின்ற பசுமையான வயல் வெளிகளையும் விட்டு வைப்பதில்லை. அங்கேயும் வந்து அவர் காலி பண்ணிடுவார். ஆனால் பாம்பு வந்தால் ஓடுவார். பாம்பு வந்தால் இவர் அமைஞ்சிடும். நம்ம வீட்டாண்டெல்லாம் இப்போ வராதுன்னா நிறைய பூனை வளர்க்குறேன். வந்தால் என் பூனைங்க காப்பாற்றிடுவேன். என் புசுங்களாக வந்து சாப்பிட்டு பிஜார் பண்ணிவிடுவேன். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுன்னா பட்டு பூனை வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என் வீட்டில் 5-6 பூனை இருக்குது. எலி இந்த பக்கமே வராது. வந்தால் என் பூனைங்க காலி பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி தான் பண்ணும். பூனையை வளருங்கள்.
பூனையை வந்து வளர்த்திங்கன்னா எலி ஊட்டாண்ட வர்றது, அதுதான் சொல்யூஷன். அதை விட்டுட்டு ஊட்ட கொளுத்துறோம் மயிரை கொளுத்துறன்னு அந்த மாதிரி வேலைகள்லாம் போகக்கூடாது. சரி, அதுதான் இது. ஆமாம், பேர்ன் நாட் யுவர் ஹவுஸ் டு ஃப்ரைட்டன் த மவுஸ் அவே. எலியை விரட்டுவதற்காக ஊட்டை கொளுத்து விட்டுறாத. அதுதான் மூட்டைப்பூச்சியை என்னது சாவடிக்கிறதுக்கு ஊட்ட கொளுத்தக்கூடாது. மூட்டைப்பூச்சியை தான் கொள்ளணும், எலியை தான் கொள்ளணும், அதான் விஷயம். சரியா? ஸோ அது விட்டு வைப்பதில்லை. அவற்றை ஒழிக்க நம் மக்கள் படும் பாடு, கொஞ்சம் நஞ்சம் பாடு இல்லை அந்த எலியை அடிக்கிறதுக்கு ஓடிக்கிறதுக்கு. ஆமாம், 10 வலை தோண்டி வச்சுருக்கோம். இந்த வலையில் வந்தால் எந்த வலையில் வரும்னு சொல்ல முடியாது. ரொம்ப பயங்கரமான டேலண்ட்டு பகர்ஸ் ஆகணுங்க, செம்ம திருட்டு பசங்க. ஆமாம், இந்த சந்தில் பூந்து அந்த சந்தில் போயிடுவான். ஓகேவா? கொஞ்சம் நஞ்ச மல்ல எலிகளை கொல்ல விஷம் வைப்பதும், அவற்றை பிடிக்க எலி பொறிகளை தயார் செய்வதும், இந்த மாதிரி என்னென்னமோ புது புது உத்திகளை கண்டுபிடிச்சின்னு இருக்கிறான். இன்றைக்கி கூட எலிங்களை காலி பண்ணுறதுக்கு என்னென்னமோ வித்தியாசம். கரண்ட்டில் அதில் புதுசாக அந்த சந்தையில் போனால் பார்க்கலாம். இந்த மாதிரி அது பிடிக்கிறதுக்கு வலை இருக்குது இல்லை, எலி வலை நிறையா இருக்கும். ஸோ அவற்றையெல்லாம் வந்து கண்டுபிடிச்சின்னு இருக்கிறாங்க. சரியா? அப்போது நமக்கு அறிவுக்கு எட்டிய வரையில் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, எலிக்காக மூட்டைப்பூச்சிக்காக ஊட்ட கொளுத்தக்கூடாது. புரியுதா? ஊடு நம்ம வாழ்வாதாரையா, ஊடு சோறு துணி இது ரொம்ப நமக்கு முக்கியம். வேறு காரு பங்களா மயிறு மண்ணாங்கட்டி எல்லாம் தேவையில்லை. அப்போ எலியை கொள்ளுவதற்கு என்ன, மூட்டைப்பூச்சியை கொள்ளுவதற்கு என்ன, கொசுவை கொள்ளுவதற்கு என்ன, வைரஸ்களை விரட்டுவதற்கு என்ன, ஒரு சிறிய விஷயம் அது. அதுக்கு உண்டானபடி பொறுமையாக அழகாக அமைதியாக நல்ல முறையில் மனம் அலைப்பாயாமல் மனதை ஒரு நிலைப்படுத்தி யோசிச்சா அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும். அதுக்கு உண்டான ரெமிடி என்னன்னு தெரிஞ்சிடும். ரைட்டா? ஸோ பொறுமையுடன் பல வழிகளை கடைபிடித்தால் பல நிச்சயம் உண்டு. கண்டிப்பாக இருக்குது, ஆனால் நீ செய்ய மாட்டிய, அதான் உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை. சரி, ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், ஆனால் பட் நீ செய்ய மாட்டானுங்க. இதை விட்டு எலியை அறவே ஒழித்து விடலாம் என வீட்டையும் வயலையும் தீயிட்டால் என்ன நேரிடும்? எலியை மொத்தமாக காலி பண்ணிடலாம், எலி வம்சத்தையே அழிச்சிடலாம், எலியுடைய பரம்பரையே இல்லாமல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஊட்டையும் வயலையும் நீ கொளுத்திட்டு தான் சோத்துக்கும் தூங்குறதுக்கும் எங்கேயா போவ? அறிவாட்டவன், நான் உனதான் சொல்கிறேன். சரி, பார்த்து யோசி. அப்புறம் என்ன செய்வான்? அதுதான் அப்போது எல்லாத்தையும் நம்ம இழந்துடும். ஸோ அப்படி கொளுத்து விட்டா வீடு வாசல் தோட்டம் துறவு வயல் கியல் சொந்தம் பந்தம் குட்டி கிட்டி அப்புறம் நம்ம வளர்க்குற செல்ல பிராணிகள் எல்லாவற்றையுமே நம்ம இழந்து விட்டு நடுத்தரு நாராயணா ஆயிடுவோம். அதுதான். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை போன்று தான் வாழ்க்கையிலும் எத்தகைய முடிவுகளை எடுப்பது என்ற மனக்குழப்பத்துடன் வாழ்க்கை பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது நிதானமாக செயல்படாமல் அவசர கோல அப்புறம் அலம்பலான முடிவுகளை எடுத்து பிரச்சனைகளை முடிக்க தெரியாமல் திணறும் மக்கள் யாராலும் மக்களும் போட்டு தான் இருக்கிறான். நம்ம ஒரு எலியை சாவடிக்க தெரியாமல், ஒரு மூட்டைப்பூச்சியை சாவடிக்க தெரியாமல், ஏதோ ஊட்டை கொளுத்து விட்டுட்டு மயிரை கொளுத்து விட்டுட்டு இப்படி பெரிய பெரிய தேவையில்லாத சம்மந்தம் இல்லாத செயல்களை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு அதை பெருசாக்கி அதை அம்பலம் ஆக்கி அதை மோளம் தட்டி ஊரை குட்டி எல்லாருக்கும் காமிச்சு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை உருவாக்கி அதை எப்படி சால்வ் பண்ண தெரியாமல் திக்கி திணறி இப்படியே காலத்தை ஓட்டுறான். அப்படி தப்பு, அது செய்யக்கூடாது. ரைட்டா? பிரச்சனைகளை முடிக்க தெரியாமல் திணறுகிறார்கள் மக்கள். ஸோ அவர்கள் நிலை அந்த பரிதாபம், அவர்களை பார்க்கும்போது பரிதாபம் தான். அந்த பரிதாபம், பாவமாகறான், பசி பட்டினியோட ரோட்டெலாம் சுற்றுறான். என்னன்னு கேட்டால் ஊட்ட கொளுத்திட்டுங்கன்றான். ஏன்னா ஊட்ட கொளுத்துனேன்? ஆமாங்க, மூட்டைப்பூச்சிக்காக. மூட்டைப்பூச்சிக்கு ஊட்ட கொளுத்துவேன். ஆனால் முட்டா பேர சரி, பெஸ்ட்டு நல்ல விஷயம். இப்போ உங்களுக்கு இன்னும் வீடு வாசல் தோட்டம் தருவா, அது இது கரண்ட்டு பில்லு மயிறு பில்லு எதுவும் கட்ட வேண்டியதில்லை. ஆமாம், சன்னியாசி மாதிரி ஆகிட்டேன். இந்தா 100 ரூபா போயிட்டு ஒரு கட்டிங் குடிச்சிட்டு அப்படியே காசி பக்கம் ஓட்டிடுவோம். காசிக்கு ஓட்டிடுறா, அங்கே போனால் கஞ்சாலாம் கிடைக்கும். கஞ்சாலாம் குடிச்சிட்டு கோயிலில் நல்லா அந்த அன்னதானம் கொடுப்பான், ஓசி சோறு, அதை தின்னுட்டு அப்படியே அங்கேயே செத்துடு, அப்படியே கங்கையில் இழுத்து போட்டுருவான். ஓடிப்பா அப்படிலாம் நான் தொட்டி விட்டுருவேன். அந்த மாதிரி என்கிட்ட யாராவது வந்தால் நான் அதை தான் செய்வேன். ஸோ அவர்கள் நிலை அந்த பரிதாபம். சிறிய முடிச்சியை அவிழ்க்க வகை தெரியாமல் பெரிய முடிச்சியாக்கி பதைப்புடன் காணப்படுது. சின்ன முடிச்சு இந்த முடிச்சு அவுறானா அதுக்கு மேலே ஒரு முடிச்ச போடுறாயா, அதுக்கு மேலே இன்னொரு முடிச்ச போடுறாயா, அதுக்கு மேலே 10 20 30. ஏடா ஒரே ஒரு சின்னோண்டு முடிச்சுதாடா, அதை தானடா ஊற்று கொடுக்க சொன்னா, அதுக்காக நீ 50 முடிச்சு அது மேலே போடுவியா? அடப்பாய் ஐயோ தலைவலி. ஸோ பெரிய முடிச்சியாக்கி அப்புறம் பதைப்புடன் காணப்படுகிற மக்களை என்னன்னு நம்ம சொல்லுவது? பிச்சைக்கார பேரை
அப்படி தான் சொல்லணும், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ இப்படி ஒரு பக்கம் மக்கள் இருக்கதா செய்கிறார்கள். சிறிய விஷயங்களை எல்லாம் ஆழம் தெரியாமல் காலை விட்டு சேற்றில் சிக்கிக்கொண்டு சிரமப்படும் இந்த மக்களை என்ன செய்யாது. இப்போ பாத்துக்காரங்கள்னா கேட்க மாட்டோம்ப்பா, அவங்களே அங்கே நிறைய ஒரு பாம்புலாம் இருக்குதுடா, பொதுடு இருக்குதுடா, பூரா இருக்குதுடா, தேள் இருக்குதுடா, இப்போ தான்டா நான் அங்கே பார்த்துட்டு வந்தேன்டா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. சரி போய் சாகு போ. ஸோ சிரமப்படும் முட்டாள்களை போல் பெரிய பெரிய தீர்மானங்களை உருவாக்கி மேலும் மேலும் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் மக்களை என்ன என்று சொல்வது? இவங்களுக்கு எப்படி அறிவு சொல்வது? நான் பாடுறா, நீ ஏன் இல்லைடா, நான் வேணா போய் அந்த பாம்பு கிட்ட கடி வாங்கி செத்து போடுறேன், அதை பார்த்துட்டு அப்புறமா நீ வீட்டுக்கு போயிறியா? நான் சொல்ல முடியும் அந்த கமரமாந்திரம் பிடிச்சவங்கிட்ட, டே அந்த தேள் இருக்குதுடா, நீ கிட்ட போகாத, நான் போகிறேன், அந்த தேள் என்ன கடிக்கிட்டோம், அது கடிச்சோடனே நான் செத்துருவேன், அதை பார்த்துட்டு அது நீ வீட்டுக்கு போயிட்டு சொல்லலாம், பத்திரமா நீ வீட்டுக்கு போய் சொல்லலாம். உன்னை நம்பி ரொம்ப பேர் இருக்கிறாங்க சொல்லலாம், அப்பா அம்மா தம்பி தங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நீ அதில் போய் மாட்டிக்காதன்னு சொன்னா கேட்குதா அந்த நாய்? அதை கேட்காது. சரி, அதை விட்டுரு. ஸோ இப்படி போய் மாட்டிக்கொள்ளும் இவர்களை நாம் என்னவென்று சொல்வது? முட்டாள்கள் என்று மட்டும்தான் சொல்ல முடியும். அதனால் எலிக்கு பயந்துக்கிட்டு வீட்டெல்லாம் கொளுத்தக்கூடாது, சரியா? ஸோ இப்படி உலகமே இன்று உழுந்து உலகம் பூரா அப்படி தான் இருக்கான். நான் அவனை மட்டும் சொல்லலப்பா, உலகம் முழுக்க அப்படி தான் இருக்குது. ஸோ ஆமாம், அப்போ என்ன சரி, மொழியிலேயே கிள்ள வேண்டியதை கிள்ளிவிட்டால் பயிர் முழுவதும் கலைகளால் பாழாகாமல் தடுக்க முடியும். கலைகள் ஆமாம், மொழியிலேயே கிள்ளணும்ப்பா. தப்பு நடக்குதா, நடக்க போகுதா, பிறக்கும் போதே தெரிஞ்சிடுப்பா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்றான். அவன் மூஞ்சி, அவன் கையும் காலையும் பார்த்தா, உதட பார்த்தா, இவன் எப்பேற்பட்டவன், இவன் தேவையானவனா, நாட்டுக்கு நல்லவனா, துரோகியா, இவன் சமூக விரோதியா வருவானா, இல்லை தீவிரவாதியா வருவானா, இல்லை கலவரக்காரனா வருவானான்னு பிறக்கும் போதே தெரியும். அப்பவே அதை முடிச்சு போட்டுருணும். அது பிறந்து தேசத்தை கெடுத்து, நாட்டுக்கு எடுத்து, பயங்கரவாதத்தை கெடுத்து, எல்லாரையும் கெடுக்கிறதுக்கு முன்னாலே அதை ஒரு தட்டி தூக்கி கலாசிட்டு போயிட்டு இருப்ப. மூளையிலேயே கிள்ள வேண்டும், புரியுதா? பயிர்கள் இருக்கும் இடத்தில் கலைகள் இருக்கிறது, கலைகளை எடுக்க வேண்டும். ஆரம்பத்திலேயே நீ அதில் அக்கறை செலுத்தணும், சரியா? ஸோ அப்போ ஒரு மரத்தை, ஒரு கிளை விழுந்து, ஒரு கிளை முறிந்து கீழே கடக்கிறது இருந்தால் அந்த கிளையை தான் தூக்கிட்டு போய் அங்காண்ட போடணும். அதை விட்டுட்டு மரத்தையா வெட்டுவேன் இறாண்டி, மரத்தையாடா வெட்டுவேன், ஒரு கிளை தானடா, அதை தூக்கி அப்படி குப்பை தொட்டில் போட்டுட்டா வேலை சிரமம் வேணும், அதுக்காக போய் மரத்தை வெட்டுறாங்க. அடப்பாவி. ஸோ கிளையை அப்புறப்படுத்துவதை விட்டு பெரிய மரத்தையே வேரோடு வெட்டணும்னு நினைக்கிறாங்க பைத்தியக்காரன். சரி, இப்படிலாம் இருக்கு. ஸோ என்ன பண்ணுறது? எனவே ஒரு சிக்கலுக்கு தீர்வு இன்னொரு சிக்கல் அல்ல, ஒரு சிக்கலுக்கு தீர்வு இன்னொரு சிக்கல் அல்ல. இடியாப்ப சிக்கல் மாதிரி ஆயிடுவா. அப்படி சிக்கல் ஒரு சிக்கலாக உடனே அதை எடுத்துடு, அப்புறமா இன்னொரு வேலைக்கு போ. அதையும் சிக்கலாக உடனே அதை எடுத்துடு, அப்புறமா ஒரு வேலையை முடித்து விட்டு அடுத்த வேலைக்கு செல். ஒரே நேரத்தில் 10 வேலையை கமிட் பண்ணிக்காத, ஒரே நேரத்தில் 10 பேர் கூட உடல் உறவு வச்சுக்காத, ஒரே நேரத்தில் 10 நண்பர்கள் வேண்டாம், ஒரே நேரத்தில் 10 வேலைகள் வேண்டாம். புரியுதா? புரியலையா? புரிஞ்சுக்க, சரியா? ஆமாம், அதற்கு தீர்வு தகுந்த வழிமுறைகளை கண்டுபிடித்து கையாள்வது தான் என்பதை மனதில் கொண்டு சிக்கல் இல்லாமல் வாழ்வை சீராக அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இந்த எலி விஷயம் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். என்னது? ஆமாம், பழமொழி சொல்லும் வாழ்க்கை பாடம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்க பார்த்துட்டுங்களா? அதாவது ஆமாம், burn not your house, burn not your house to frighten the mouse away. மறுபடியும் நல்லா பாருங்க. burn not your house to frighten the mouse away. ரைட்டா? எலிக்கு பயந்து வீட்டை கொளுத்தியது போல மூட்டை பூச்சிக்கு பயந்து ஊட்ட கொளுத்திட்டான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 1000 பழமொழிகள் இருக்குது. ஸோ அன்பானவர்களே, மைடியர் போர்டு பேப்பர்ஸ், ஸோ அற்புதமான பழமொழியை மனதில் கொண்டு நம்மளும் அது மாதிரி எந்த சிக்கல் மேலே சிக்கல் வர்ற மாதிரி எந்த ஒரு செயலும் செய்வேனா, சுலபமான வேலையை அப்பப்போ சின்ன வேலையை அப்பப்போ முடிச்சிடணும். சின்ன விஷயங்களில் தான் இன்பம் அதிகம். பெரிய விஷயத்தை நாடி ஓடாத. ஆமாம், ₹1,00,000 வச்சுருந்தா செலவு பண்ணுறது கஷ்டம். ₹10 இருந்தால் ஈஸியாக செலவு பண்ணிடலாம். புரியுதா? ₹1,00,000 இருக்குதுன்னா பயந்து தான் நீ வாழணும். ஸோ அன்பானவர்களை, சிக்கல் மேல் சிக்கல், இடியாப்ப சிக்கல்களை உருவாக்கி கொள்ளாமல் எளிதாக, இன்பமாக, அன்பாக, அனைவருடனும் பாசமுடனும் அன்புடனும் நேர்மையாக உழைத்து உண்டு உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொண்டாட்டி, உன் குழந்தைங்களை சந்தோஷமாக பார்த்துக்கோ. கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் வீடு, இதுதான் வாழ்வாதாரத்துக்கு முக்கியம். எனவே மைடியர் போர்டு பேப்பர்ஸ், மறுபடியும் நான் மீண்டும் இன்று மற்றொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை ஆமாம், இப்பொழுது நான் உங்கள்கிட்ட
ஆமாம் பண்ணுறேன். பாய் பாய்.